हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ பரமானந்த தாஸ் இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ கோவர்தனநாத் ஸ்ரீநாத்ஜியினுடைய அஷ்ட கவிகள் அவர்களில் சூர்தாஸ் ஜி, கும்பன் தாஸ் ஜி, கிருஷ்ணதாஸ் ஜி 3 பேரும் வல்லபாச்சாரியருடைய சிஷ்யர்கள். அவர்களுடைய சரித்திரத்தை ஏற்கனவே பார்த்து விட்டோம். இப்பொழுது வல்லபாச்சாரியாருடைய 4வது சிஷ்யர் ஸ்ரீ பரமானந்த தாஸ், இவருடைய சரித்திரத்தை இப்பொழுது காண இருக்கிறோம். பகவான் ஸ்ரீராமனால் வியாச ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சகோதரன் பரதனுடைய பிரேமையின் மகிமையை சொல்லி மாள முடியாது. அதே போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சர்வ சமர்த்தன். ஆனாலும் கோபிகைகளின் பிரேமையின் மகிமையை அவனால் பாட முடியாது. ராதாராணி அன்புக்கு முன்னால் கிருஷ்ணன் அசமர்த்தனாகிடுவான். கோபிகைகளின் பிரேமையே அளக்க முடியாது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஒரு தடவை கபீர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு ராமநாம ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அருகில் ஒரு நிக்குஞ்சம். அந்த குஞ்சத்தில் இருந்து கபீர் கபீர் என்று சத்தம் கேட்கிறது. உடனே இவர் தியானம் கலைந்து, யாரோ நம்மை கூப்பிடுவது போல இருக்கிறதே என்று சென்று அந்த நிக்குஞ்சத்தில் பார்த்தால் ஸ்வயம் பகவான் கண்ணை மூடிக்கொண்டு கபீர் கபீர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே இவர் நமஸ்கரித்து விட்டு, பிரபு, உலகமே ராம ராம் என்றும் ஹரி ஹரி என்றும் பஜனை செய்கிறதுப்பா, நீங்கள் என்ன கபீர் கபீர் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பகவானை. அதற்கு பகவான் சொன்னான், நான் பக்தனுடைய ஆதீனத்திலே தானப்பா இருக்கிறேன். உன்னுடைய நிர்மலமான மனதை நான் அடைய வேண்டும் என்றால் உன்னை கபீர் 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 என்று நான் அழைக்கின்றேன். நான் பக்த பராதீனன் அல்லவா என்று கூறினார். அதற்கு கபீர்தாசர் சொன்னார், நீங்கள் பக்தனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்றால் கோபி கோபி என்று சொல்லுங்கள். கபீரா கபீரா क्यों कहो जा यमुना के तीर एक गोपी के प्रेम में बह गई கோட்டி கபீர் என்கிறார் கபீர்தாஸ். அதாவது, நீங்கள் யமுனா தீரத்துக்கு சென்று ஒரே ஒரு கோபியினுடைய பிரேமையை பார்த்தால் அந்த ஒரு கோபியினுடைய பிரேமையில் கோட்டி கபீர் இருப்பான். பெஹகை கோட்டி கபீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிகளுடைய அந்த பிரேமையினுடைய தசை எப்படி இருக்கு அப்படின்றத பகவானுக்கு எடுத்து சொல்றார். கோட்டி கபீருக்கு ஒரு கோபிக்கை சமானம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி அவளுடைய பக்தியும் அவளுடைய பிரேம தசையையும் நீங்க பார்த்தா சொல்லுவேள் அப்படின்னு பகவான் கிட்ட சாட்சாத் கபீர்தாஸ் சொல்றார். அப்படி இந்த ரஜ கோபிகைகளுக்கு சமானமா யார நாபாஜி தன்னுடைய முதல் சௌப்பாயில சொல்றார் அப்படின்னா பரமானந்த தாஸ தான் சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, இவர் ரஜ கோபிகளுடைய பிரேமைக்கு கொடி போன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். கோபி பிரேம கி த்வஜா, கோபி प्रेम की प्रजा, जिन गोपाल कियो वश अपने, जिन गोपाल कियो वश अपने, उर्दरी श्याम गुजा गोपी, उर्दरी श्याम बुझा गोपी प्रेम की त्वचा.
सुकुमुनि व्यास प्रशंसा कीने, बुद्धव संत सरागी। धन्य बाग गो कुल की वनीता, ये अति पुनीत जगमा गोपी प्रेम की त्वचा। कहा भयो जो विप्र कुल जन कियो, ये करी हरि से वानागी। हरि देगी पुनीत दास परमानंद, जो हरि सन्मुख जाहि गोपी பிரேம கீ கஜா அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்த தாசர் கோபிகைகளுடைய பிரேமையினுடைய துவஜம், அந்த துவஜத்துக்கு சமானமா சொல்றார் பரமானந்த தாசர். பக்தி ஒரு பவனம் அப்படின்னா அதுல சாந்தரச பக்தி. அந்த சாந்தரச பக்தியினுடைய பக்தர்கள் பக்தி ரூபத்துல அந்த பவனத்தினுடைய அஸ்திவாரமா இருக்கலாம். சக்கியரச பக்தியினுடைய பக்தர்கள் பக்தி ரூபி பவனத்தினுடைய சுவர்களாக இருக்கிறார்களாம், ஸ்தம்பங்களாக இருக்கிறார்களாம். வாத்சல்ய ரச பக்தி பக்தர்கள் அந்த பக்தி ரூபி பவனத்தினுடைய மேல் உப்பரிகையாக இருக்கிறார்களாம். இந்த கோபிகைகள் மதுர ரச பக்தி பண்ற இந்த கோபிகைகள் அந்த பக்தி ரூபி பவனத்தினுடைய சிகரமா இருக்கலாம். அந்த சிகரத்திலையும் இந்த கோபிகைகள் மதுரரச பக்தி என்னுடைய அந்த சிகரத்திலையும், மதுரரச பக்தி பண்றவா அந்த பக்தி ரூபி பவனத்தினுடைய சிகரம். அதுல அந்த மதுரரச பக்தி பவனத்துல துவஜாவா இருக்கிறது யாரு, இந்த குடியா இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டானா, அந்த சிகரத்தினுடைய மேல துவஜா பறக்கிறது இல்லையா, அது யாரு அப்படின்னு கேட்டா அதுதான் அந்த கோபிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த கோபிகைகளை இந்த கலியுகத்துல பரமானந்த தாஸுக்கு சமமா இவர் நாபாதாஸ் கோஸ்வாமிஜி அந்த சௌப்பாயில சொல்லியிருக்க. இந்த பரமானந்த தாஸுக்கு பிராமண குலத்துலதான் அவருக்கு ஜென்மம் ஆறுது. பிராமண குலத்துல ஜென்மம் ஆனாலும் ஹரி சேவாவும் ஹரி பஜனையும் இல்லைன்னா அதுல பிறந்து என்ன பிரயோஜனம்? கிருஷ்ண பக்தியும் ஹரி பிரேமையும் ஹரி சேவாவும் ஹிருதயத்துல உதயம் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை வீண் தானே அப்படின்னு சொல்றார் நாபாஜி கோஸ்வாமி. விரஜத்துல இருந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணா, ஷியாமசுந்தர் கிட்ட அளவு கடந்த பிரேமைய செலுத்தினா, அவரை பார்த்தா அவரும் அதே மாதிரி அவகிட்ட நடந்துட்டார். ஆனா சாட்சாத்த கோபிகைகள் ஸ்ரீ ஷியாம் சுந்தரை பார்த்து பிரேமை செய்தார்கள், அந்த விரஜத்திலேயே வாசமும் செய்தார்கள். அவனுடைய அவதார காலத்திலேயே இந்த கோபிகைகள் இருந்தார். ஆனா பரமானந்த தாஸ் துவாபார யுகத்தை சேர்ந்தவர் இல்ல. அவர் கிருஷ்ணனை நேர்லயும் பார்க்கல. இவர் கலியுகத்துலதான் அவதாரம் செஞ்சார். அதுவும் ரஜத்திலையும் பிறக்கல, கன்னோஜ்ல தான் இவர் பிறந்தார். ஆனா பரமானந்தாஸுக்கு சத்குரு சந்துக்களுடைய சேர்க்கை, சத்கிரந்தம் இதெல்லாத்துக்கும் மூலமா ஸ்ரீகிருஷ்ணனை தரிசனம் பண்ணார், கேள்விப்பட்டார், அதுக்கப்புறம் தரிசனமும் பண்ணார். அதனால கலிகாலத்துல ஸ்ரவண பக்தினால கோபிகைகளுக்கு சமமான பிரேம பக்தி ஷியாம் சுந்தரிடம் செய்தார் இந்த பரமானந்த தாஸ். இந்த பரமானந்த தாச கோபிகைகளுக்கு சமானமா சொல்றார். கிருஷ்ண பிரேமையினுடைய துவஜம் இவர் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த பரமானந்த தாச பத்தி. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பௌக்கண்ட லீலை அப்படின்னா என்ன அப்படின்னா 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் தான் அந்த பௌக்கண்ட அவஸ்தை. அந்த பௌக்கண்ட லீலைய இவர் பாடியிருக்கார். பாலலீல, கோபி லீல இதெல்லாம் பாடியிருக்கார். 11 வயசுக்கு மேல கிஷோர அவஸ்தை.
அதையும் நன்னா பாடியிருக்கார். ஷியாம் சுந்தருடைய சகா அவருடைய, அதாவது இந்த கோகுல லீலால அவருக்கு சகாவா இருந்தார் இந்த பரமானந்த தாஸ். இந்த புஷ்டி மார்க்கத்துல ஆச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த அஷ்ட சாப், இந்த அஷ்ட கவிகள் கலிகாலத்துல வந்தா இல்லையா, இவா 8 பேருமே ஸ்ரீகிருஷ்ண அவதார காலத்துல அஷ்ட சகாக்களாக இருந்தார். அப்படின்னா சூர்தாஸ் உத்தவனுடைய சாட்சாத் உத்தவனுடைய அவதாரம். ஆனா ஸ்ரீபாகவதத்துல ஸ்ரீகிருஷ்ணனுக்கு 11 சகாக்கள் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே இவர் இந்த 8 சகாக்களை சொல்றார். கும்பன்தாஸ் அர்ஜுனனுடைய அர்ஜுன் சகாவா இருந்தார் கும்பன்தாஸ். அப்புறம் கிருஷ்ணதாசனுடைய ரூபத்துல ரிஷபதாஸ் சகா. அப்புறம் ஸ்ரீதாமாஜி கோவிந்தாஸ் உடைய ரூபம். சுபல் ஜி ஷீத் சுவாமிஜி. அப்புறம் விஷால் அவர் சதுர்புஜதாஸ் சுவாமிஜி. அப்புறம் போஜ் அவர் தான் நந்ததாஸ் வந்தார். அப்புறம் இந்த தோஷ் நாமக், தோஷனுடைய பேர்ல இருந்த இவர் தான் பரமானந்த தாஸா வந்தார். இப்படி 8 பேரும் பிரகடனம் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு புஷ்டி மார்க்கத்துல ரொம்ப ரொம்ப விமரிசையா இவாளை பத்தி சொல்றா. இந்த 8 மகா புருஷர்களும் சகாக்களும் ஆவார்கள். அவ நிகுஞ்ச லீலையில சகிகளாவும் இருக்கா. லீலா ராஜ்யத்துல எப்படி வேணா எது வேணா சம்பவிக்கலாம் இல்லையா. குசைன் விட்டல்நாத்ஜி இருக்கார் இல்லையா, அதாவது வல்லபாச்சாரியருடைய புத்திரன் விட்டல்நாத்ஜி. இந்த விட்டல்நாத்ஜியோடைய த்விதீய புத்திரன் தான் கோவிந்தராய்ஜி. அவருடைய பிள்ளை ஸ்ரீ ஹரிராய்ஜி. இவர் பாவு பிரகாஷ்னு ஒரு கிரந்தம், புஷ்டி மார்க்கத்துல ரொம்ப பிரபலமான கிரந்தம் இந்த பாவு பிரகாஷ். அந்த பாவு பிரகாஷ்ல ஹரிராய்ஜி இந்த அஷ்டசகா டாக்கூர்ஜியினுடைய கிருஷ்ணனுடைய சாட்சாத் அங்கஸ்வரூபம் தான் இவெல்லாம். பகல்ல சகா ரூபத்துல லீலைகள்லாம் நடக்கும். இந்த விரஜ லீலான்றதே மொத்தம் 11 வருஷம் தானே நடந்தது. அதுக்கப்புறம் பிரபு கிளம்பி மதுரா போயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் துவாரகா. அதனால பிரபுவோட சகாக்களுடைய மனசு ரொம்பவே இல்லையா, உன்னோட கொஞ்ச காலம்தான் இருந்தோம், எங்களுக்கு இதுல ஒன்னும் திருப்தியே ஏற்படல. அதனால எங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த சக்கிய ரசத்துல நீ திரும்பவும் நாங்க திரும்ப ஜென்மம் எடுக்கணும், அப்ப நீயும் பிரகடனம் ஆனும். இந்த சக்கியரச லீலாக்கள், இந்த குஞ்ச ரசத்துல நடந்த நிகுஞ்சத்துல நடந்த லீலாக்கள், இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷியாம் சுந்தர் கிட்ட விண்ணப்பிச்சுக்கிறார். சரி, கலிகாலத்துல நானே ஸ்ரீநாத்ஜியா கோவர்தனநாதனாக பிரகடனம் செய்வேன். அந்த சமயத்துல நீங்க அஷ்ட சகாக்களும் ஜென்மா எடுத்து லீலைகளை தொடரலாம் அப்படின்னு பகவான் சொல்றான். அதன் பேர்ல தான் இந்த அஷ்ட சகாக்களும் அஷ்ட கவிகளா வந்திருக்கா. இவெல்லாம் பகல்ல சகாக்களாகவும் ராத்திரியில சகிகளாகவும் இருப்பா. அந்தரங்க லீலால பகவானும் ராதையும் அப்படி பிரசன்னமா இருப்பா இவளுடைய விஷயத்துல. சூர்தாஸ்ஜி நிகுஞ்ச லீலால சம்பகலதா ரூபத்துல இருந்தார். பரமானந்த தாஸ்ஜி சந்திராவளியா இருந்தார். கும்பன் தாஸ் விஷாக்கா ரூபத்துல இருந்தார். கிருஷ்ணதாஸ் லலிதா ரூபத்துல இருந்தார். கோவிந்தா சுவாமிஜி பாமா சக்கியா இருந்தார். ஷீத் தாஸ் பத்மா சக்கியா இருந்தார். சதுர்புஜதாஸ் ரங்கதேவிஜி ரூபத்திலையும், நந்ததாஸ் சுதேவி ரூபத்திலையும். ஆக இந்த 8 மகா புருஷர்களும் அஷ்ட சகாக்களாக பகல்ல கோச்சாரண லீலையில பகவானுடைய ரமிச்சுண்டும், நிகுஞ்ச லீலால சகீஸ்வரூபத்துல சௌபாகியத்தையும் அடைஞ்சுட்டு வந்திருந்தா. இது வல்லப சம்பிரதாயத்துல இப்படி அவ சம்பிரதாயத்துல அவ இப்படி நிர்ணயிச்சுட்டு இப்படிதான் அனுபவிச்சிருக்கார் ஸ்ரீ வல்லபாச்சாரியார். இந்த பரமானந்தாஸ்ஜி எல்லா லீலைகளையுமே ரொம்ப ரசிச்சு பாடியிருக்கார். ஆனா எப்பவும் அவருடைய கண்கள்ல நீர் பிரவாகமா ஓடின்னு இருக்கும். கண்ணீர், அந்த பிரேம கண்ணீருக்கு முன்னாடி, அதாவது அவருடைய மனதுல என்ன எண்ணங்கள் ஓடுகிறதோ அது அப்படியே கண்கள்ல நீர் பிரவாகமா இருக்கும். இந்த பிரேமாஸ்ரு அப்படின்றாவா, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த கண்ணீர் தான் ஒரு வைஷ்ணவனுடைய தனம். வாழ்க்கையில உண்மையான தனம், உண்மையான தனவான் யாரு அப்படின்னா, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, வீடு வாசல் பரிவாரம் சொத்து சுகம் இதெல்லாம் என்ன இருக்கு, அதை வச்சு கணக்கு போடுறது.
ஆனா பக்தி மார்க்கத்துல தனவானுடைய அனுமானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு ஏற்படுகின்ற அந்த பிரேம ஆவேசத்துல அந்த பிரேம கண்ணீர், ஆனந்த கண்ணீர் அவன் விடுறான் இல்லையா கோவிந்தனுக்காக, அதனால ஏற்படுகிற அந்த கண்ணீர், அதுதான் உண்மையான வைஷ்ணவ தனம் அப்படின்னு சொல்றார். உலக வாழ்க்கையில அழறது இந்த வியாபாரத்துல நஷ்டமாயிடுத்து, மிருத்யுதான் வந்துடுத்து, பிரிவு, துக்கம், அப்புறம் அவன் என்னை அவமானப்படுத்திட்டான், அப்படி ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்காக அழறது உலக வாழ்க்கையில. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் பெருசா அழுவார்கள் அவர் சொல்றார். ஆனா பிரேம மார்க்கத்துல ஸ்ரீகிருஷ்ணனுக்காக ஷியாமசுந்தருக்காக அழல அப்படின்னா அந்த மனசு கல்லுக்கு சமானம் அப்படின்னு சொல்றார். விரக தாபத்துல அழறது, கண்ணீர் அப்படியே பிரவாகமா கண்லேந்து வழிஞ்சு ஓடுறது, நயனனும் நீரு பிரவாகு அப்படின்றார் அவர். அவன்தான் உண்மையான தனவான் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கை ஏழையா இருக்கலாம், ஆனா பகவானுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய கதா காலக்ஷேபம் கேட்கும் போது, அவனை பத்தி ஸ்மரிக்கும் போதும் கண்கள்லேந்து ஆனந்த கண்ணீர் பிரவாகம், ரோமாஞ்சனம் ஏற்படுறது, இதெல்லாம் தான் வாழ்க்கை, பக்தனுடைய வாழ்க்கையினுடைய தனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்ணிக்கிறார். கோவர்தனத்துக்கு பக்கத்துல சுரபி குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சுரபி குண்டுக்கு பக்கத்துலதான் இவர் வாழ்ந்துன்னு வந்துட்டு இருந்தார் பரமானந்ததாஸ். ராத்திரி பகல்லாம் பார்க்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு சதா கீர்த்தன் பாடிண்டே இருப்பார். கண்கள்லேந்து சதா கண்ணீர் பிரவாகமா ஓடிண்டே இருக்கும், தொண்டை தழுதழுப்பும், ரோமாஞ்சனமாகும். இப்படி சாட்சாத் பக்தனுடைய பிரேம ஸ்வரூபத்துல தெளிச்சுன்னு இருப்பார். இவருடைய வாக்குலேருந்து எப்ப பார்த்தாலும் பகவானுடைய யசஸ பாடிண்டே இருக்கின்ற பாட்டுக்கள் தான் வரும். அஷ்ட கவிகள்ல 2 பேரை சாகர்னு சொல்வா. ஒருத்தர் சூர்சாகர், இன்னொன்னு பரமானந்த சாகர். சூர்தாசரை சூர்சாகர் என்றும், இந்த பரமானந்த தாச பரமானந்த சாகர் அப்படின்னும் கூப்பிடுறார். அது சூர்தாஸ் இப்ப வரைக்கும் 1,50,000 கீர்த்தன் பண்ணியிருக்கார். அதுல இப்ப வரைக்கும் 10,000 பாட்டுகள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றா. இந்த சூர்தாஸ்க்கு அப்புறமா இந்த பரமானந்த தான் சாகர்னு கொண்டாடினா எல்லாருமே. சதா பகவானை பத்தி பாடிண்டே இருப்பார், பகவான் லீலைகளை சொல்லிண்டே இருப்பார். இவருடைய பாட்டை கேட்டு தேவதைகள்லாம் கூட மோகிச்சு போயிடுவாளாம். அப்படியே ஒரு பிரேமையான வாணி. அந்த பிரேமையான வாணி யாரால கிடைக்கும் அப்படின்னா, பிரேமையினால்தான் ஒரு பிரேமையான வாணி ஒருத்தருக்கு கிடைக்கும். அபியாசத்தாலெல்லாம் இதை அடைஞ்சிடவே முடியாது. அவருடைய தேகம் சதா ஷியாம் சுந்தர சிந்தனை பண்ணி 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 அவரை தூரத்திலேருந்து பார்க்கிறவா எல்லாருமே சாட்சாத் ஷியாம் சுந்தரம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவருடைய தோற்றமும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார் இவர். ஸ்ரீ நவாகோஸ்வாமிஜி சொல்றார், இவர் எப்பவுமே சாரங்கா ராகத்துலதான் நிறைய பாட்டுகள் பாடி இருக்கார். அதுல முத்திரையும் அந்த ராக சாரங்கானே வரும் முதல்ல. அந்த அவருடைய பாட்டுல இந்த சாரங்கா முத்திரை எதுக்கு இருந்தது அப்படின்னா, எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்னா 80% அவர் பாடினதுல சாரங்கா ராகம் தான். எப்படி நரசி மேத்தாக்கு கேதார ராகு சித்தியாச்சுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பரமானந்த தாஸுக்கு சாரங்க ராகம் சித்தியானது. இவருடைய அந்த சாரங்க ராகத்துல இவர் பாடுறத கேட்டு ரசிகை ஹிருதயங்கள்லாம் அப்படியே கனிஞ்சு அழுதுடுவாளாம். அப்படியே ரசிகை ஹிருதயத்துக்கு சுகம்னு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா அது இவருடைய கீர்த்தனாதான் இருக்கும். ஏன்னா இது பிரேம ஆவேசத்தை உண்டாக்கும், பிரேம லீலையில நம்மளை ஆழ்த்திடும். அப்பேற்பட்ட பரமானந்த தாஸ் அதனாலேயே பிரேம் கி வஜா அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டார். ஸ்ரீ பரமானந்த தாஸ் கான்யகுப்ஜ் பிராமண குலத்துலதான் இவர் பிறக்கிறார். 1525 வருஷம் மார்கசீரிஷ மாசம் சுக்லபக்ஷ சப்தமி அன்னைக்கு கனோஜ்ல பிரகடனம் ஆறார் இவர். பரமானந்த தாஸ் ஜென்மம் ஆன தினம் என்னைக்கு அவர் ஜென்மம் எடுத்தாரோ அன்றைய தினம் அவ அப்பா இந்த மாதிரி கர்ம காண்டங்கள்லாம் தான் பண்ணி வைக்கிறவர்.
பெரிய புரோகிதர். அவர் வந்து பெரிய ஜமீன்தாருக்கு போய் அன்றைய தினம் பண்ண வேண்டி இருந்தது. அவர் போய் அந்த தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள இந்த அம்மா பிரசவிச்சு குழந்தையை பெற்று எடுத்துட்டா. நிறைய ஏகப்பட்ட தனங்கள் கொடுத்து அனுப்பிச்சிருந்தார், அந்த சாமான்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தார் அந்த ஜமீன்தார். அந்த சேட்டு வந்து அன்னைக்கு வந்து அவர் எதிர்பாராத அளவுக்கு தனத்தை கொட்டி கொடுத்ததுனால இவா பெற்றோருக்கு வந்து பரமானந்தமா எழுறது, ரொம்ப பிரசன்னமா எழுறா பெற்றோர்கள். அதனாலேயே தனலாபம் தானே பெரிய லாபம் குடும்ப வாழ்க்கை நடத்துறவாளுக்கு. அதனாலேயே ஆனந்தமாகி பரமானந்த தாஸ் அப்படின்னு இவருக்கு பேரை அப்பவே வச்சுட்டா பெற்றோர். அதுக்கப்புறம் 11ஆம் நாள் நாமகரணம் நடக்கும் இல்லையா, புரோகிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு பெருசா பிரமாதமா பண்றார். பெரிய தனவான் இவ அப்பா, ஆனா ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்ல பண்றார். அது பண்ண உடனே பிராமணர்களும் இவருக்கு வந்து பரமானந்த தாஸ்ன்ற பேர் தான் வச்சார். உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டா பெற்றோர். ஆஹா, யாருக்குமே தெரியாதே நம்ம வச்ச பேரு, ஆனா எப்படி இவளும் அதே பேரை வச்சிருக்காளே, அப்போ இது வந்து சாட்சாத் ஷியாமசுந்தருடைய நிர்ணயம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பெற்றோர் ரொம்ப ஸ்லாகிச்சுக்கிறார். இவருக்கு வந்து ஜென்மஜாத் வரக்கட்சியே இவருக்கு கவித்துவ சக்தியும் உண்டு, கீர்த்தன் அற்புதமா பாடுற சக்தி, இந்த 2 சக்தியும் இவர்கிட்ட பிறக்கும் போதே உண்டு. இந்த 8 மகா புருஷர்களுக்குமே இப்படிதான் அமைஞ்சது. அவளுக்கு வந்து ஜென்மஜா கவிகளா இருப்பாவா, பாடுறதுலயும் கீர்த்தன் பாடுறதுலயும் அவ நிபுணர்களா இருப்பா. இது 8 பேருக்குமே பொருந்தும். இந்த காலத்துல அப்பா கொஞ்சம் பெரியவனான உடனே யக்னோபவீத சம்ஸ்காரம் பண்ணி வச்சுறார். சாகித்யம் சங்கீதம் 2துலயுமே இவருடைய திறமைய பார்த்து பெற்றோர்கள் ஆச்சரியப்படுவார்கள், ஊரார்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஊர்ல இருக்கிற பெரியவாள்லாம் ரொம்ப கொண்டாடுவா இவனை பார்த்து. ரொம்ப அழகாவும் இருப்பார் பார்க்கறதுக்கு. சின்ன வயசுல இருந்தே எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா கவிதைகள் எழுதிண்டே உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த ஊர்ல இவரை வந்து எல்லாருமே சுவாமிஜி, சந்தியாவந்தனம் திருக்காலம் பண்ணுவார். இவரை வந்து எல்லாருமே சுவாமிஜி சுவாமிஜின்னு தான் கூப்பிடுவா. அப்போ ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துடுறது. இவ அப்பா வந்து பெரிய தனமான் தானே, சேட்டுகளுக்கெல்லாம் போய் கர்ம காரியம் பண்ணி வச்சுட்டு வந்தா இவருக்கு நிறைய பணம் வேற கிடைக்கும். அந்த கனோஜ் பிராந்தியத்திலேயே கொஞ்சம் பணக்காரெல்லாம் உண்டு, அதுல இவரும் ஒருத்தர். அப்ப வந்து ராஜா என்ன ஒரு ஆர்டர் போட்டானா, யார் யார் ஊர்ல தனவான்களோ அவ எல்லாரும் தங்களுடைய தனத்தை எடுத்துன்னு வந்து ராஜசபையில வந்து சமர்ப்பிச்சிடணும். அத வந்து எல்லாருக்கும் ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இவர் வந்து போவே இல்லை ராஜசபைக்கு போய் சமர்ப்பிக்கிறதுக்கு போல. ஊர்ல இருக்கிற பெரியவாள்லாம் எடுத்துன்னு போய் அவாகிட்ட இருக்கிற தனத்துல முக்காவாசி எடுத்துன்னு போய் சமர்ப்பிச்சுட்டா கொஞ்சம் அவளுக்கு வச்சுண்டு. இவர் வரவே இல்லை அப்படின்ன உடனே ராஜா சிப்பாயை அனுப்பிச்சு வச்சான். சிப்பாயை வந்தா இவரா எடுத்துன்னு போய் சமர்ப்பணம் பண்ணியிருந்தாலும் ஓரளவு மீட்டு வச்சிருந்திருக்கலாம். இவர் போவே இல்லை. அதனால சிப்பாயை ராஜா அனுப்பிச்சதுனால அவன் என்ன பண்ணிட்டான், பூரா தனத்தையும் எடுத்துன்னு போயிட்டான். முஸ்லிம் ராஜா வேற, இந்துக்களுடைய தனத்தை அப்படி அபகரிச்சுட்டான். இவருடைய பரமானந்தாசனுடைய பிதா அவர் வந்து கஷ்டப்பட்டு கர்மகாண்டெல்லாம் பண்ணி வச்சுதானே பணத்தை சேமிச்சார். ஆனா செலவுன்றது வந்து பண்ணவே மாட்டார், மகா கருமி. தனத்தினுடைய சர்வோத்தம கதி என்ன அப்படின்னா தானம் தான். சேவைக்காக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா அது உத்தம கதி. இல்ல அட்லீஸ்ட் தனக்காக செலவு பண்ணிட்டா அப்படின்னா அது மத்தியம கதி. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஆயிடுத்து அப்படின்னா அதுதான் அதோகதி. இப்படி மொத்த ரூபாயும் போயிடுத்து. பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அழறா. இனிமே தனம் இல்லாம என்ன பண்றது, பஞ்சம் வேற, என்ன பண்ணுவோம், இந்த குழந்தைக்கு என்ன ஒரு கல்யாணம் கார்த்திகைக்குன்னு எதுவும் எடுத்து வைக்கல, எதுவுமே செய்யல. எனக்கோ 15 வயசு ஆயிடுத்து, விவாகமாவது பண்ணி வச்சிருந்துருக்கலாம், அப்படியாவது பணத்தை செலவழிச்சிருக்கலாம், அதுவும் செய்யல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே அவ அப்பா கூப்பிட்டாரு. அவனை கூப்பிட்டு சொன்னார், அப்பா நீ உனக்கு தான் நன்னா கீர்த்தன் பாட வருமே, நீ என்ன பண்ணு, பஜன் சந்தியா பண்ணி இதுல உனக்கு என்ன பணம் கிடைக்கிறதோ அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம பிழைப்பு நடத்தலாம்ப்பா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இவர் ஒன்றும் பதிலே சொல்லலாம். 4 நாள் ஆயிடுத்து. ஏன்பா நான் உன்கிட்ட சொன்னேனே என்ன ஆச்சு அப்படின்னு.
பரமானந்த தாஸுக்கு நிஷ்டையே வேற. உடனே அப்பாட்ட சொன்னார், அப்பா இந்த கீர்த்தன் சேவான்றது நான் பகவானுக்கு மட்டும்தான்ப்பா பண்ணுவேன். நான் இதை வச்சு சம்பாதிச்சு இதுல காலக்ஷேபம் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன்ப்பா. அதுல எனக்கு எந்த விதமான உத்தேசமும் இல்ல, நாட்டமும் இல்லப்பா. அதனால இது நடக்காத விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிதான். உடனே அவ அப்பா சொல்றாரு, ஏண்டா தனம் இல்லாம ஒண்ணுமே முடியாதேடா, நீ என்ன இப்படி சொல்ற? அப்பா நான் உன்னை கேட்கட்டுமா? நீங்க வாழ்க்கை பூரா சேர்த்து வச்சு சரியா செலவு கூட தனக்காக சந்தோஷத்துக்குன்னு ஒண்ணுமே செய்யாம அப்படி நீங்க சேர்த்து வச்சேப்பா, அந்த பணம்லாம் இப்ப ஒரு க்ஷணத்துல போயிடுது இல்லையாப்பா? ஒரு க்ஷணத்துல நம்மளை விட்டு போயிடுது இல்லையா? அப்போ சம்பாதிச்சாலும் ஜீவனம் முடியறதுக்குள்ள அதை அனுபவிக்கவும் முடியாது. ஒரு கால் ஜீவனம் முடிஞ்சிடுத்து அப்படின்னாலும் போகும்போது அதை எடுத்துட்டு போகவும் முடியாது. கடைசியில என்ன அப்படின்னா முடிவுல கிளேசம் தான்ப்பா மிஞ்சும். நான் இந்த சக்கரத்துல மாட்டிக்கிறதுக்கு விருப்பப்படலப்பா. எல்லாருடைய வைத்தியம் பகவான் தானே படி அளக்குறான் எல்லாருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா? அதனால எனக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறதுல எந்த விதமான மோகமும் இல்லப்பா. அப்பாவும் ரொம்ப விதவிதமா சொல்லி பாக்குறார் பல விதத்துல. இந்த குழந்தை எதுக்குமே ஒத்து வரல. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டார் அவருடைய சாமான்கள்லாம். அப்பா நான் என் மனைவியோட வேற ஊருக்கு பார்த்துட்டு போறேன், நான் ஏதோ கர்மகாண்டம் பண்ணியாவது பழிச்சு நான் அதுக்காக சேர்த்தேன்னா அப்புறம் உன்னை சந்திக்கிறேன், நான் வரேன்ப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு மனைவியை அழைச்சிட்டு தன்னுடைய உடைமைகள் என்ன உண்டோ அதை எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. அப்பா அம்மா 2 பேருமே சரீர நிர்வாகத்துக்காக ஏதோ சாதனம் தேடி அலைய வேண்டியதுதான். ஆனா நீ ஏதாவது சம்பாதிச்சு கொடுத்தா பரவாயில்ல, ஆனா நீ எதுவுமே செய்ய போறது கிடையாது, அந்த பட்சத்துல நாங்க வீட்டை விட்டு வெளியேறோம் அப்படின்னு அவ கிளம்பி போயிட்டா. இதுக்கப்புறம் அவர் பெற்றோரை சந்திக்கவே இல்லை. அந்த வீட்டுல அவர் மட்டும் தனியா தான் இருந்துன்னு வந்துட்டு இருந்தார். இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னா, இவர் கீர்த்தன் பாடி பாடி இதை கேட்கறதுக்கு நிறைய பேர் கூடி கூடி ஒரு பெரிய சமாஜம் உண்டாக்கிட்டார். அழகா சாரங்கி வாசிப்பார். இவருக்குன்னு ஒரு பஜனை மண்டலி இப்ப தயாராயிட்டு நிறைய பேர் இவருடைய பாட்டுகளை பின்பாட்டு வாங்கி பாட ஆரம்பித்து இவர் பாடுற பதங்கள்லாம் அவளும் பாட ஆரம்பிச்சுட்டா. பகலா இப்போ கீர்த்தன் தான். அதுலயும் இவர் விரக கீர்த்தனை பாடுறதுல இவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி அடைஞ்சவர். இவருக்கு மனசுல தோணிச்சு, என்னடா எங்க போகணும்னு தெரியல, நம்ம ஏதோ இப்படி ஒரு சக்கரத்துல மாட்டின்ற மாதிரி இப்படி இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார் சகாக்களோட. சரி, வரப்போறது மகர சங்கராந்தி, அது பர்வாதினம். அன்னைக்கு நம்ம இங்க பக்கத்துல இருக்கிற தீர்த்தராஜ் பிரயாகுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லாத்தையும் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு நேரா கிளம்பி பிரயாகுக்கு வந்துட்டா. அங்க அவ ஸ்நானம், சந்தியா, தர்ப்பணம் என்னென்ன உண்டோ அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ தியாதி கர்மங்கள்லாம் அவளா பண்ண வேண்டியதை பண்ணி ஜபம் தபம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பஜனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பிச்சுட்டு அந்த பஜன் பண்ண ஆரம்பிச்சா. ஸ்நான கட்டத்துக்கு அந்த காட்டுகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த காட்டுகள்ல பக்கத்திலேயே ஒரு இடத்துல தங்கிண்டு கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சா. சேவார்த்திகள்லாம் வரவாலாம் இருக்கா இல்லையா, அவளுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த கீர்த்தனத்துல உட்கார்ந்துருவா. அவ ரொம்ப சிலாகிச்சுக்கிறா, ஆஹா என்ன அற்புதமான கண்டம், என்ன அழகான கீர்த்தனைகள், என்ன கவிதா சக்தி, எப்படி பாடுறார், எப்படி எல்லாருமே எப்படி பாடுறா அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சுப்பா இந்த குழுவை. எல்லாரும் அவளால நான் பணத்தை வச்சிருவா. அதோ வர பணத்தை வச்சுட்டு அவ யார்கிட்டையும் போய் எதுவும் யாசிக்க மாட்டா. அவ எதுவும் வர பணத்தை வேணான்னு சொல்ல மாட்டா. அதை வச்சுட்டு ஏதோ காலக்ஷேபம் இப்படி நடக்கிறது. பாரத தேசம் பூரா தீர்த்த யாத்திரை பண்றதுக்கு நிறைய ஆஸ்திகர் கிளம்பி வரா இல்லையா, அவ எல்லாம் இவருடைய கீர்த்தனைய ரசிச்சு இவருடைய ரசிகர்களாவே நிறைய பேர் ஆயிடுறா. 2 நாள் தங்கி இருக்கணும்னு வரா பிரயாகையில, 4 நாள் தங்கி இருந்து இவருடைய சங்கீர்த்தனத்துக்காகவே அங்க தங்கி இருந்து இவரை ரொம்ப அப்படியே ரொம்ப போற்றி புகழ்ந்துக்கிறா. அந்த சமயத்துல இது பிரயாக பக்கத்துல தானே அடையல்னு ஒரு கிராமம்,
ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வல்லபாச்சாரியார் அங்கதான் அவருடைய கிரகம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் இல்லையா. அங்க நவநீத் பிரியாஜியை வச்சுட்டு அவர் அங்க சேவா பண்ணிட்டு இருப்பார். அந்த நவநீத் பிரியாஜி தான் இப்ப வந்து ஸ்ரீநாத் துவாரால இருக்கார். அவருக்கு கபூர் சத்ரியாஜின்னு ஒருத்தர், அவர் தான் யமுனைக்கு ஜலத்தை முண்டு எடுத்துட்டு போய் அந்த நவநீத் பிரியாஜிக்கு ஜலசேவா பண்ற வழக்கம் இவர். இந்த யமுனா நீரை எடுத்துன்னு போய் சேர்க்கறது தான் அவருடைய நித்திய கடமை. அது பண்ணிட்டு இருப்பாரு. இது அவருடைய பிரதான சேவையாவே வச்சுட்டு இருந்தார். அதுக்காகவே அவருடைய பேர் ஜல்சேவா கபூர்னே எல்லாரும் கூப்பிடுவார். இவர் ஒரு அன்னைக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டார். ஒரே கீர்த்தன் சப்தம் பிரமாதமா கேட்கறது, ரொம்ப அற்புதமா நடந்துட்டு இருக்கு. உடனே அங்க போறார், கேக்குறார். பாட்டை கேட்டுட்டு அப்படியே மயங்கி போய் எங்கேயே உட்கார்ந்துன்றார். சரி, மணியை எடுத்து குருநாதர் தேடின்னு இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜலபாத்திரத்தை எடுத்துட்டு கிளம்புறார். இந்த வல்லபாச்சாரியருடைய சிஷ்யர்களா நிறைய பேர் அடையில இருந்தும் வரவாலாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் இவருடைய சங்கீர்த்தனத்தை கேட்டு போய் வல்லபாச்சாரியார்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பரமானந்தாசன் ஒருத்தர் வந்திருக்க, ரொம்ப அற்புதமா கீர்த்தன் பண்றார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா. யாத்திரிகா தரிசனத்துக்கு வரவா, அவனும் சொல்றா வல்லபாச்சாரியார்கிட்ட, இப்படி ரொம்ப அபூர்வ கீர்த்தன் சேவா நடக்கிறது பிரயாக்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறார். அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் சாதாரண ஜீவன் கிடையாதுப்பா, அவர் தெய்வீக பிறவி, சங்கீர்த்தன் கேட்டா நல்லது தானே, கேளுங்கோ கேளுங்கோ அப்படின்னு சொல்லிடுற. ஒரு தடவை ஏகாதசி வந்துடுறது. கபூர்ஜிக்கு எப்படி இருந்தாலும் ஏகாதசிக்கு இவ ஒஹோராத்திரம் இவ பஜனை பண்ணுவான்றது தெரியும். அதனால தன்னுடைய சேவா எல்லாம் சயன் சேவா ஆன உடனே என்னென்ன நித்திய கடமைகள் உண்டோ எல்லாத்தையும் முடிக்கிறார். முடிச்சுட்டு அங்கேருந்து அவர் நேரா கிளம்பி பாக்குறாரு, அங்க ஒரு போட்டு கூட இல்லை. உடனே என்ன பண்றாரு, நடந்தே அந்த யமுனா நதியை கடந்து இந்த பக்கம் அடைல் கிராமத்திலேருந்து இங்க வந்துடுறார் பிரயாகுக்கு. ராத்திரி பூரா ஜாகரணம் பண்ணி பரமானந்தாஸ்ஜி அற்புதமா பாடுறார், உற்சாகமா பாடுறார். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு ஒண்ணுமே பிடிபடல. அந்த கபூர்ஜி பரமானந்தத்துல ஆழ்ந்துட்டார். ஆஹா, என்னடா இது, இப்படி ஒரு அழகழகான கீர்த்தனைகள் இப்படி பாடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு காலையில ராத்திரி பூரா கண் முழிச்சார் இல்லையா, காலையில அங்க சேவாக்கு போகணும், அதனால கிளம்பி போயிட்டார். போன உடனே வல்லபாச்சாரிய கேட்டார், என்னப்பா எங்கேருந்து வர, ராத்திரி நீ இங்க தங்கலையா அப்படின்னு கேட்கிற. இல்ல நான் இந்த மாதிரி அவருடைய கீர்த்தன் கேட்கணும், அவருடைய ராக் ஆலாபன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நான் பரமானந்தாஸ்தி கேட்கலாம், ஏகாதசியா இருக்கேன்னு நான் போனேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடார். இங்க இவர் காலையில எழுந்து திரும்பி போய் ஸ்நானம் பண்ணிட்டு துவாதசி பாரணையை முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. தூக்கம் அப்படியே கண்ணில் சொக்கிறது இவருக்கு. ராத்திரி பூரா கண்ணு வீழ்ச்சி பாடி இருக்காரு இல்லையா, அதனால பரமானந்தாஸ்க்கு கண்ணுல தூக்கம் சொக்கிறது அப்படியே. அப்போ அந்த அதுக்குள்ள ஒரு குட்டி கனவு. அதுல இந்த ஜல்சேவா பண்ற இந்த கபூர் சத்ரியாஜி இருக்காரு இல்லையா, அவர் அப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கா மாதிரி, அவருடைய தேகம் அப்படியே திவ்யமா அண்டே வர மாதிரி. கொஞ்ச நாள்ல பார்த்தோன்னா அவருடைய மடியில இந்த நவநீத் பிரியாஜி உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி. உடனே பரமானந்தாஸ்க்கு நம்ம பாக்குறது கனவா இல்ல நிஜமா ஒண்ணுமே தெரியலையே அப்படி நினைச்சுக்கிறாரு அப்படியே கனவுலயே. உடனே நவநீத் பிரியாஜி இவர்கிட்ட பேசுறாங்க, பரமானந்த், கீர்த்தன் கேட்டேன்பா, ஆஹா ரொம்ப அற்புதமான கீர்த்தன் பாடினியே அப்படின்னு கழுக்குன்னு சிரிக்கிறான் குட்டி ஷியாம் சுந்தர். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கிறது தெரியுமா அப்படின்னு உடனே தூக்கி வாரி போட்டு எழுந்துட்டார். வியாக்குலமா எழுறது, மனசுலாம் கண்லேருந்து அப்படியே தார தாரையா தண்ணி கொட்டுறது. ஹரே கிருஷ்ணா, நான் இந்த ஜென்மா பூரா அந்த நவநீத் பிரியாஜிக்கே நான் என்னுடைய கீர்த்தன் சேவா பண்றேன். என்ன கொள்ள அழகு, என்ன கழுக்குன்னு சிரிப்பு, என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ன உடனே, யாரு அந்த வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார். இவருக்கு அந்த தூக்க கலக்கத்துல இருந்து வெளியில அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார்.
உடனே பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, இல்ல அந்த ஜலசேவா பண்ற கபூர்ஜி தானே ராத்திரி வந்திருந்தார், அவரை தானே சொல்றேள் அப்படி. ஆமா, அவரை தான் சொல்றேன். ஆஹ் உடனே அவர் சொல்றார், பரமானந்தாஸ்ஜி, யாருடைய மடியில அந்த கோபாலனே விளையாடுறானோ அவர் வல்லபாச்சாரியருடைய சிஷ்யர் அப்படின்னா, அந்த குருவான மகா புருஷனுடைய அந்த வல்லபாச்சாரருடைய சரண ஆசிரியம் தான் எனக்கு சித்திக்கணும். இதை தவிர எனக்கு இந்த வாழ்க்கையில வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தார தார தாரையா தண்ணி கொட்டுறது. ரொம்ப பரவசமா ஆயிடுறார். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா கீர்த்தனம் நான் பாடினேன். ஆனா அனுபவம் அந்த கபூர் சத்ரியாஜிக்கு கிடைச்சிருக்கு. தன்ய தன்ய இருக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவருக்கு ஏற்பட்ட அந்த குரு கடாட்சம் தானே. அந்த குரு கடாட்சம் தானே அவருடைய மடியில இப்படி நவநீத் பிரியாஜி இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறார், அழறார். உடனே கிளம்பிட்டார். கூட வந்தவாழ்லும் கிளம்புறா. எங்களை எல்லாரையும் விட்டுட்டு நீங்க எங்க போறே, நாங்களும் வரோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறா. அப்படியே யமுனைய கடந்தார். நேரா அடைல் கிராமத்துக்கு வந்தார். ஹா குருதேவ் ஆ ஷியாம் சுந்தர், ஹா குருதேவ் ஆ ஷியாம் சுந்தர், ஹா குருதேவ் ஆ குருதேவ் அப்படின்னே புலம்பின்ண்டே அப்படியே நேரா அடகிக்கு அந்த யமுனை கரையில நின்னுண்டு அங்க இருக்கிறவாள்கிட்ட கேட்கிறார், இங்க ஸ்ரீ வல்லபாச்சாரியருடைய கிரகம் எங்க இருக்கு? நான் எப்போ அவரை பார்ப்பேன் அப்படின்னு அழறார். ரொம்ப பரவசமா இவர் அழுதுண்டு இவர் இப்படி கேட்ட உடனே அந்த சமயம்தான் பிராத்த கால வேளை. வல்லப்ஜி யமுனா கரைக்கு வந்திருக்காரு. எதிர்ச்சையா வந்திருக்கார். அவர் யமுனா கரையில சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஸ்நானபானாதிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்திருக்கார். உடனே இவருக்கு பரமானந்த்ஜிக்கு யார் வல்லபாச்சாரியார்னு தெரியாது இல்லையா. உடனே அங்க பக்கத்துல இருந்த அந்தூர் வாசிகளாவா சொன்னா, கொஞ்ச தூரம் 10 அடி நடந்தேன்னா வீடு வந்துடும், அது வல்லபாச்சாரியருடைய கிரகம் இருக்கிற இடம் அந்த இடம். ஆனா நீங்க கேட்கிற வல்லபாச்சாரியார் இதோ எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கார் பார்த்தல, அவர் தான் வல்லபாச்சாரியார் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்கிறார். இவருடைய கண்ணுக்கு அப்படியே ஷியாம சுந்தரன் தெரியறான். எப்படி ஒரு பரம தரிசனமே குருவனுடைய ரூபத்துல கோவிந்தன் தெரிஞ்ச உடனே அப்படியே மனசு பறி போனது. கண்லேந்து அப்படியே தார 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 தாரையா தண்ணி கொட்டுறது. பார்த்தா சில சமயம் பார்த்தா குருநாதரா தெரியுறார், சில சமயம் பார்த்தானா ஷியாம் சுந்தரா தெரியுறா. இப்படி ஒரு குரு நிஷ்ட ஆச்சரியம். என்னடா இப்படி ஒரு அனுபவம் பார்த்த உடனேயே கிடைச்சுடுத்தே, அப்ப இவர்கிட்டதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி, அதுக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டார், சந்தியாவந்தனெல்லாம் முடிஞ்சிடுத்து அவர் நேரா கிளம்பி வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வீட்டுக்கு கிளம்பி போன உடனே இவரும் பின்னாடியே மெல்லமா நடந்து அவர் பின்னாடியே அவர் வீட்டுக்கு போனார். போன உடனே கபூர்ஜி தான் பார்த்தார் முதல்ல பரமானந்தாஸ. உடனே வல்லபாச்சாரியர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி பரமானந்தாஸ் வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே, அரே பரமானந்ததாஸா, வாப்பா வா உட்காருமா அப்படின்னு உட்கார சொல்றார். அவர் உடனே விழுந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். கண்ணுலேந்து தார 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 தாரையா தண்ணி கொட்டுறது, நான் தழுக்கிறது. அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படியே தரைய பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்கார். பரமானந்த், நீ ரொம்ப நன்னா கீர்த்தன் பாடுவியாமே, கேள்விப்பட்டேன், ஏதாவது பாடே அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் வல்லபாச்சாரியார் இவர்கிட்ட நிவேதனம் பண்ணிக்கிறார். பண்ணிட்ட உடனே இவருக்கு ஒண்ணுமே, இவரால அழறதையும் நிறுத்திக்க முடியல. ஆனா அதே சமயத்துல அவர் பாடுன்னு சொல்லிட்டார், பாடாமையும் முடியாது. உடனே அவர் காலில் விழுந்து அவருடைய சரணத்தை எடுத்து தன் கண்ணுல ஒட்டிண்டார். பாட ஆரம்பிச்சார். ஜியகி சாது ஜுஜிய ஹீரஹே, जियगी साधु जुजिय ही रहे, वगिरी गोपाल वगिरी गोपाल
देख नहीं पाए विलपत कुंज अहिरी जियगी साधु जुजिय ही रहे। बगिरी एक दिन सोजू सकिया दिमाग बेचन जात दगी प्रीत के लिए दान मिसमोगन प्रीत के लिए दान मिसमोगन मेरी मांग कही जियगी साधु जुजिय ही रगे। बिनु देखे जिनु जात कलप सम विरगानल गी परमानंद स्वामी बिनु दर्शन परमानंद स्वामी बिनु दर्शन नैनन नदी बही जियगी साधु जुजिय ही रगे அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரதம பதத்தை அவர் எதிர்க்க பாடுறார். அந்த விரகத்தினுடைய பதம் தான் இது. கோபி பாவத்துல பாடுறார். இது அவருடைய புராண காலத்துல, அதாவது துவாபர யுகத்துல அவர் அந்த சகாவா இருந்தார் இல்லையா, அந்த சகாவா இருக்கும்போது இருந்த அனுபவத்தை பாடுறார். இது இந்த கீர்த்தனையை கேட்ட உடனே வல்லபாச்சாரியார் ரொம்ப பிரசன்னமாயிட்டார். உடனே சரி மேல பாடு அப்படின்னு சொன்ன உடனே மேல பாட ஆரம்பிக்கிறார். நீ ஏதாவது அவருடைய பாலலீலா அந்த மாதிரி ஏதாவது நீ பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகழ பாடுற மாதிரி ஏதாவது பாடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சூர்தாஸ் தைன்ய பாவத்துலதான் பாடுவார். அப்போ இந்த வல்லப்ஜி லீலாரசம் இல்லைன்னா பகவானுடைய புகழ வர்ணிக்கிற மாதிரி இருக்கிற கீர்த்தனைகள் ஏதாவது பாடுங்களே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரிதான் இவர் ஆனா விரக பாவத்துல இவர் பாடுறார். அவர் பாடினது தைன்ய பாவத்துல நிறைய பாடியிருக்கார். ஆனா தைன்ய பாவத்தினுடைய உச்சகட்ட தான் உச்சகட்ட அவஸ்தை தான் இந்த விரக பாவம் அப்படின்றது. இப்ப பரமானந்ததாஸ் ஏதாவது ஒரு வேற ஏதாவது பாடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றார், எனக்கு இந்த பால லீலைகளை பத்தி எல்லாம் அவ்வளவா அனுபவமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே குருநாதர் ரொம்ப கருணையா சொல்ற, அதுக்காக என்னப்பா வருத்தப்படுற, நீ போய் யமுனையில உடனே குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நான் எல்லாம் புரிய வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றார். இவர் குளிக்கிறதுக்கு போயின்னு இருக்காரு. போகும்போது நினைச்சுக்கிறார், இவர்கிட்ட நம்ம தீட்சா கேட்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா நம்ம எப்படி கேட்போம்? இப்ப என்னமோ ஷியாமசுந்தரும் பிரசன்னமா எடுத்துன்னு சேர்த்துட்டான் வல்லபாச்சாரியர்கிட்ட. குருநாதரும் போய் நீ குளிச்சுட்டு வான்ட்டார். ஆனா சாதகனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, கையிலேயே கிடைக்க போறதுனால அப்பவும் குழப்பம்தான், மனக்கவலை தான் அப்படின்னு சொல்றாரு இவர். எனக்கு ஆசிரியம் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்படி இவர்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப வழியில யமுனையில அந்த ஜல சேவா பண்ணுவார் இல்லையா, அந்த கபூர் சத்திரியா, அவரை பாக்குறார். உடனே இந்த மாதிரி வந்தேன், பாடினேன், அவர் போய் குளிச்சுட்டுவான்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான், உனக்கு தீட்சை கிடைக்க போறது, என்னத்துக்கு சந்தேகப்படுற, ஏன் மனசு குழம்புற, நேரா போய் குளிச்சுட்டு வா, பகவான் இறங்கிட்டான் உனக்காக, குருநாதரும் இப்போ உனக்கு கிடைச்சிட்டார்
அப்படின்னு சொன்ன உடனே பரமானந்தாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயி போய் யமுனையில குளிக்கிறார். குளிச்சுட்டு வந்து வல்லபாச்சாரியருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். உடனே அப்பா உட்காருப்பா அப்படின்னு அவரை உட்கார சொல்லி அவருடைய கழுத்துல கண்டி மாலை, துளசி மாலைய அவருடைய கழுத்துல போடுறார். அதுக்கப்புறம் அவருடைய நெத்தியில அவருக்கு திலக தாரணம் பண்ணி வைக்கிறார். அப்புறம் நவநீத் பிரியாவுடைய எதிர்க்கையே அவரை உட்கார வச்சு அவருக்கு பிரம்ம சம்பந்தம் பண்ணி வைக்கிறார். உடனே அவருக்கு ரொம்ப பரமானந்தாஸ்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தத்தால ஹிருதயம் ரொம்பி வழியறது. உடனே வல்லபாச்சாரியர் கேட்கிறார், இப்ப எப்படி இருக்கு உன்னுடைய அனுபவம் அப்படின்னு கேட்கிறார். உங்களுடைய மடியில இப்ப நீலமணி கோபால் உட்கார்ந்து விளையாடின்னு இருக்கானே, அது எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்ற. உடனே சூர்தாஸுக்கு சொன்னார் இல்லையா, பக்கத்துல இருக்கிற சேவகனை நீ போய் ஸ்ரீபாகவதன் எடுத்துட்டு வா அப்படின்னு. அதே மாதிரியே பக்கத்துல இருக்கிற சேவகன் கிட்ட சொல்றார், உள்ள போய் ஸ்ரீபாகவதத்தை கொண்டு வாப்பா அப்படின்ற. உடனே அந்த சேவகன் ஓடி போய் அந்த ஸ்ரீபாகவத்தை எடுத்துன்னு வந்து வல்லபாச்சாரியர் கையில கொடுக்கிறார். கேட்ட உடனே இவர் தசமஸ்கந்தத்துல இருக்கிற அனுக்கிரமணிகா, இந்த பொருள் அடக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அனுக்கிரமணிகாவை மட்டும், கேவலம் வெறும் பொருள் அடக்கம், அந்த அனுக்கிரமணிக்காவை மட்டும்தான் அவர் வாசிக்கிறார். அத பூரா கேட்டுன்னு உட்கார்ந்து இருந்தார் பரமானந்ததாஸ். இப்ப இவருடைய மனசுல சம்பூர்ண அனுபவம் உண்டாயிடுது. கிருஷ்ண அவதாரத்தினுடைய சம்பூர்ண அனுபவம் 90 அத்தியாயம் படிச்சு அந்த அனுக்கிரமணிக்கா கேட்டு முடிச்ச உடனே சக்கலமும் அவர் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடுது. இப்ப என்ன அனுபவம் ஆறுது அப்படின்னு கேக்குறார். நந்த பவன்ல நந்தோத்சவம் நடந்துட்டு இருக்கு, தயாராருது, அது தெரியறது அப்படின்னு சொல்ற. சரி, தீட்சை கொடுத்தாச்சு, இப்ப எனக்கு என்ன அனுபவம் உண்டாறதோ அத நீ பாடுப்பா அப்படின்னு சொல்ற. உடனே இவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம் எழுறது. இவர் என்ன பண்றார், சரி பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போறார். இப்போ உடனே பாட ஆரம்பிக்கிறார். सब मिल मंगल गावो माई, सब मिल मंगल गावो माई, आज लाल को जन्म दिवस है, बाजत रंग बधाई, बाजत रंग बधाई, सब मिल मंगल गावो माई, आनंद भरी नंद जो की रानी, ओली अंग न समाई, ओली अंग न समाई, परमानंद दास दीनी अवसर, ये बहुत निचावर पाई, परमानंद दास दीनी अवसर बहुत निचावर पाई, आज लाल को जन्म दिवस बाजत रंग बधाई माई, आनंद बरी यशोदा रानी, सब मिल मंगल गावो माई, आज लाल को जन्म दिवस है, आज लाल को जन्म दिवस है, बाजत रंग बधाई, बाजत रंग बधाई அப்படின்னு சொல்லிட்டு ஜன்மாஷ்டமியுடைய அந்த யசோதா அவனுடைய வீட்டுல அந்த முற்றத்துல இந்த நந்தோத்சவம் நடக்கிறது. எல்லாரும் பதாயி பாடுறா. அப்படியே தான் காண்றத அப்படியே அவர் அந்த பாட்டா பாடுறார். சரி, அடுத்தது இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றார். அது அடுத்த நாள் நவமி. அந்த நவமி அன்னைக்கு இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அடுத்த பாட்டு பாடுறார். பையா ஹோ
आज नंदराई के भैया हो, आज नंद राई के आनंद भयो। नाचत गोपी करत कोलागल, मंगल चार भयो भैया हो। आज நந்தராய் கே ஆனந்த் பயம் அப்படின்னு சொல்லிட்டு நவமி தினம் அன்னைக்கு நந்தோத்சவ பதம் பாடுறார். அதுக்கப்புறம் திரும்பியும் பால்லீலா பாடுங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே மாயி மிட்டே பியாரே ஹரி ஜூகே போலுனா வாய பைஜனி ருணுஜுனி பாஜே அபி ஆங்கனு ஆங்கனு டோலுனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டை பாடுறார். இவரே கோபிகையா மாறி அந்த தொட்டில் ஆற்றார். கோபி ஜுலாவத் ஜோல்னா பரமானந்த தாசுக்கு ஜீவனி கோபி ஜுலாவத் ஜோல்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடின உடனே வல்லவாச்சாரியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். இப்படி ஜன்மாஷ்டமி தாயை பாட்டு, அப்புறம் நந்தோத்சவம், பாலலீலா, அப்புறமா வெண்ணெய் திருடுறது, மக்கன் சோரி, இப்படி வரிசையா பாடிண்டே போறார். இவருடைய வாணி, இவருடைய குரல் அனுபவம் பிரமாதமா இருக்கு, அற்புதமா இருக்கு. ரொம்ப பிரசன்னமா ஆயிட்டார் குருநாதர். என்னப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து ஏதாவது கேளு அப்படின்னு சொல்றார். உடனே அவர் சொல்றார், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீங்க எனக்கு ஒரு ஆக்ஞை மட்டும் கொடுங்க, ஜென்மா பூரா நான் உங்களோடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே வல்லவாச்சாரியார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லல. சரிப்பா இருந்துக்கோ, அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கார். கடையில் வாசம் இப்ப இவருக்கு கிடைச்சிருக்கு குருநாதருக்கு பக்கத்திலேயே. இப்ப நவநீத் பிரியாஜிக்கு சேவா பண்ணிட்டு இருக்கார், கீர்த்தன் சேவா. அப்ப குசைன் விட்டல்நாத்ஜி இருக்கார் இல்லையா, அவருக்கு சின்ன வயசு. வல்லவாச்சாரியார் என்ன நினைக்கிறார், குழந்தைக்கு யக்னோபவீத தாரணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவாச்சாரியார் நிச்சயம் பண்ணிட்டு, சரி நம்ம முதல்ல பிரஜத்துக்கு குழந்தைய அழைச்சிட்டு போவோம், அப்புறம் கோவர்தன் போய் கிரிநாத்ஜி பரிக்கிரமா பண்ணிட்டு, அப்புறம் ஸ்ரீநாத்ஜியோடைய ஸ்பர்ஷம் கிடைக்கணும் குழந்தைக்கு, அதுக்கப்புறமா இந்த குழந்தைக்கு யக்னோபவீத தாரணம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவத்துல அவர் விரஜத்துக்கு போக கிளம்ப நினைக்கிறார். பரமானந்த்ஜிக்கு தெரிஞ்சு போயிடுத்து இவர் விரஜத்துக்கு போறாருன்னு. ரொம்ப சங்கோஜப்படுறார். எப்படி குருநாதர்கிட்ட போய் நம்மளே பேசுறது, எனக்கும் விரஜ தர்ஷனம் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை, நான் போகணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் சொல்லணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனா இதை எப்படி சொல்றது ஒண்ணுமே புரியல. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போறார். சரி எல்லாம் கிளம்ப போறார். அதுக்கு முன்னாடி பகவானுக்கு சேவாலாம் ஆயிருக்கு. முடிஞ்ச உடனே கீர்த்தன் சேவா இவரை பாட சொல்றார். இவர் பாட சொன்ன உடனே இவர் ரொம்ப மனசு எப்படியாவது இவரோட நம்ம போகணுன்ற தாபம் இருக்கு இல்லையா. உடனே கண்லேருந்து அப்படியே தண்ணி அப்படியே கரை புரண்டு ஓடுறது. இவருக்கு பாடுறதுக்கு வரல, நான் தழுக்கிறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. சரி அப்ப பாடுறார். யகுமாகும் கோபி ஜன வல்லப மானும் சஜ்ஜனவர் और हरि सेवा श्री व्रज बसिवो जय मोगी सुलभ श्री व्रज बसिवो जय। श्री वल्लभ कुल को मोह जीवो श्री वल्लभ जन को दास कहाऊं श्री यमुना जल नित प्रतिमाऊं मन वचन कर्म कृष्ण गुण गाऊं इतनो मांगू गोपी जन वल्लभ
इतनो मांगो गोपी जन वल्लभ, मानो सज्जन वर और हरि सेवा। श्री भागवत श्रवण सुनो नित, इन तजी हित कहूँ अनर्थ न लाऊं। परमानंद दास यग मांगत, नित निरहु को कबू न गाऊं। श्री यदुमागु गोपी जन वल्लभ, मानो सज्जन वर और हरि சேவா. அற்புதமான பிரார்த்தனை குருதேவர் கிட்ட. இத கேட்ட உடனே வல்லவாச்சாரியார் புரிஞ்சு போயிடுத்து. பரமானந்ததாஸ்க்கு என்ன வேணும்னு புரிஞ்சுட்டார். சரி பரமானந்ததாஸ், நாளைக்கு நான் விரஜத்துக்கு கிளம்புறேன், நீங்களும் என்னோட வாருங்கோ அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே ரொம்ப பரவசப்பட்டு போயிட்டார் பரமானந்ததாஸ். எங்க ஜென்மம் கன்னோஜ்ல மகர சங்கராந்திக்கு தீர்த்த யாத்திரையா வந்த இடத்துல கொஞ்ச நாள் பிரயாக் வாசம். அதுக்கப்புறம் இப்படி அடையலுக்கு வந்து சேர்ந்தார். அடையலுக்கு வந்து சேர்ந்தார், குரு கிடைச்சார். இப்ப என்னடானா குரு மூலமா சதா 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 விரஜு வாசம். இப்படி வல்லவாச்சாரியருடைய சாநித்தியத்துல அநேக வைஷ்ணவர்களோட சேர்ந்துண்டு குருநாதரோட கிளம்பி விரஜத்துக்கு கிளம்பி வரார். பரமானந்ததாசுக்கு இந்த கீர்த்தனம் தான் பிருந்தாவனத்துல அகண்ட வாசத்தை கொடுத்தது. சூர்தாஸ் மாதிரி இவரும் 70 வருஷம் விரஜவாசம் பண்ணார். ஒரு நாள் கூட இவர் விரஜத்தை விட்டு வெளியில வந்ததே கிடையாது. 70 வருஷ காலம் அகண்ட வாசத்தை கொடுத்தது இந்த கீர்த்தன் தான். மேற்கொண்டு அடுத்ததுல பாப்போம். ராதேகிருஷ்ணன்.